இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார் பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ஒட்டுமொத்த விவாதத்திலிருந்து இந்த விவாதத்திலிருந்து மாண்பு உறுப்பினர்களும் மக்களும் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இருவேறு அரசாங்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பட்டா வழங்கப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கருத்திலிருந்து என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பட்டாவை எப்படி வழங்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை பற்றி ஆய்வு செய்து விரைவிலே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்னும் யார் யாருக்கு முறையான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லது கால்நடை அமைச்சர் சொன்னது போல பட்டா வழங்கி இடம் இல்லையா, அல்லது இன்னொரு உறுப்பினர் தவறாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் முறையான ஆய்வு செய்து சரியான இடங்களிலே முறையான பட்டா வழங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நான் கருதுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள். இந்த போலி பட்டா என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026-2027 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் மற்றும் வேளாண் அறிக்கையிலும் நிதிநிலை அறிக்கையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் சேவை உரிமை சட்டம் அதை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய அந்த அறிவிப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி 13 வருடங்களாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. 21 மாநிலங்களில் இந்த சேவை உரிமை சட்டம் அமலில் இருக்கிறது. இந்த சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், பட்டா, இந்த இபி, ரேஷன் கார்டு போன்றவையெல்லாம் எளிதில் மக்களுக்கு போய் சேரும். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இயற்கை விஞ்ஞானி பெரியவர் நம்மாழ்வார் அவர்கள் பெயரிலும், சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பதை மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் பட்டய படிப்பு, டிப்ளமா படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அவர் பெயர் அமைக்கப்படுவதாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மகளிர் விவசாயிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள். அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதுல தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்ப நிதிநிலை அறிக்கையில 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனா வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்க 22 டிபார்ட்மெண்ட், கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி, இப்படின்னு வணிக வரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி.
அதுவும் 5 கோடி பேருக்குன்ற போது ரொம்ப கம்மி. இதுக்கு 2 மணி நேரம் டீட்டெயில் பட்ஜெட்டை நம்முடைய மாண்புமிகு அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இல்லை. அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோன்னா நாங்கள் கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம்தான். வெறும் கையில் முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்லை இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க.